சொல்லுவாங்க. நீங்க வந்திருக்கவங்களை பார்த்தவங்கலாம் எனக்கு தெரியுது. நீங்களாம் வந்து அதான் ரெட் அலர்ட்டு, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷனல் ஃபீலிங்லேயே இருக்கும். என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவை நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன். ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவருக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடென்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு நடிக்க வான்னு கூப்பிடுறேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு. உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்றியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே. காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது. வீட்லயே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னா, சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தே வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும். அவங்க தான் ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும் போதெல்லாம் வந்து டிரைவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜய் அண்ணன் வந்தார், அங்கே நின்னாரு, தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி. பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் நடிச்சுட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா the movie will not happen. கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேணாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாரும் கூட ஜெல்லாயிருவாரு. அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பாரு. அவர் யானை வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, அதில் சூப்பராக நடிக்கிறாள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேற ஒரு கார் நிற்க வச்சிருக்காங்க. அப்படின்னா தைரியமாக நின்றுருக்காரு நினைக்கிறேன். என்ன தம்பி, அந்த ஈட்டிலாம் பிடிக்கும் ஸ்ட்ராங்கா ஏரியா உட்காந்துருக்காங்க. யானையில ஏறி போற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டி இருக்கோம். சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமா கட்டியிருக்கார். படத்துல கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சோ லைட் வைக்க முடியாது. உண்மையாவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நடிச்சிருக்கேன், லைட் எதுன்னு சொல்லிடுவேன்.